பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கான தேவ வார்த்தை 1 தீமோத்தி 1:7 பாருங்கள். 1 தீமோத்தி 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமலும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவஜனமே, நமக்கு தேவன் சொல்கிறார், பயமுள்ள ஆவி நம்மளுக்கு கொடுக்கல. தேவன் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவிதான் நம்மளை கொடுத்துருக்கிறார். நாம் எதுக்கும் பயப்படக்கூடாது. ஏன்னா யோபு சொல்கிறார், பார்த்தீங்களா, நான் பயந்தது போல் எனக்கு நடந்தது. அதுபோல் எதுக்கும் பயப்படாதீங்க. என்ன காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் மேலே நீங்கள் பாரத்தை போடுங்க. பயப்படக்கூடாது அந்த வசனம் சொல்லுது. அப்போது அதனால் பயமுள்ள ஆவி நம்மளுக்கு தேவன் கொடுக்கல. நீ பயந்துட்டே இரு, எதுக்கு எடுத்தாலும் பயப்பட்டுட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு என்ன பண்ண பலமும் பராக்கிரமும் உள்ள ஆவி கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லா ஜனங்கள் நம்ம பார்க்குற வேத வசனத்தில் நம்ம பார்க்கும்போது எப்படி ஒரு பலமும் பராக்கிரமும் ஒரு வைராக்கியத்தோடு வாழ்ந்தார் பரிசுத்தவான்கள் என்று நம்மளுக்கு தெரியும். அதே போல் தான் நம்ம கூட என்னென்னா என்ன நடந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணோன்னா பயப்படவே கூடாது. தேவன் நம்மளோட இருக்கிறார். தேவன் என் ஜெபத்தை கேட்குறார். எனக்கு விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறார். இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் கூட என்னை நடத்துவார். இனிமேலும் நான் சந்தோஷமாக இருப்பேன், சமாதானமாக இருப்பேன், எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக நான் இருப்பேன். கடன் இருந்தாலும், வியாதி இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, தேவன் மேலே ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம தேவன் கைவிடுற தேவனு கிடையாது. உபத்திரங்கள் வரும், பாடுகள் வரும், வந்தாலும் அதை ஜெயிக்கிற பலத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்ம தேவன் உயிருள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். நான் தேவனால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நல்லா ஜெபத்தை பாருங்கள். இதுவரை உங்களை காரியங்களெல்லாம் தேவன் வாய்க்க செய்திருக்கிறார், நிறுத்தி கொடுத்திருக்கிறார். எப்படியெல்லாம் நாம் இருந்தோம், சத்தியம் தெரியாமல் இருந்தோம், பாவத்தில் நாங்கள் இருந்தோம், சாபத்தில் நாம் இருந்தோம், நமக்கு விக்கிரகாராதனை நாம் இருந்தோம், எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் நம்மளை தேவன் அழைத்து வந்தார், தேடி வந்தார், தெரிந்து கொண்டார், ஆசீர்வதித்தார். அதுபோல தான் அன்பான தேவஜனமே, எதற்கும் நீங்கள் பயப்படாதீங்க. என்ன காரியங்களை வந்தாலும் பயப்படாதீங்க. பயப்படாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இன்னொன்று பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். தெளிந்து புத்தி உள்ளவர்களாய் ஜீவம் பண்ணுங்கள். தெளிந்து புத்தி உள்ளவர்களாய் ஜீவம் பண்ணணும். ஏன்னா சத்ருவானவன் யார் முழுகலாமோ அப்படின்னு சொல்லி அவன் வழியை தேடி அழிந்து கொண்டிருக்கிறான். தேவஜனமே, அதனால் தெளிந்த புத்தி, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது பேசணும், எது பேசக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, தேவன பாதத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் செய்யுங்க. எல்லாரும் நம்பக்கூடாது. எந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு தேவன பாதத்தை நம்ம கேட்கணும். அப்படி தெளிந்து புத்தி உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும். அதே போல் ஒரு கடன் வாங்குறீங்களா, அது எதுக்காக வாங்குறீங்க, அது கடன் எதுக்கு வாங்குறீங்க, அது பிரயோஜனம் உள்ளதா அப்படின்னு சொல்லி தெளிந்து புத்தி உள்ளவர்களாக இருங்க. அதே போல் இன்னொன்று வசனம் கூட 1 பேதுரு 1:13 நீங்கள் பாருங்கள். தெளிந்து புத்தி உள்ளவர்களாக இருங்கள், அதில் கூட சொல்லுது. இதில் 1 தீமோத்தியில் சொல்லுது. 1 தீமோத்தி 2:12 ஜீவன் பண்ணுங்கள். எப்படி தெளிந்து புத்தி உள்ளவர்களாக ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறது. அதே போல் 1 பேதுரு 1:13 சொல்லுது, தெளிந்து புத்தி உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லுது. அதே போல் இன்னொரு பாருங்கள், நீதிமொழிகள் 19:8 சொல்லுகிறது, புத்தியை காப்பவன் தயையை நாவையை படிப்பான், நன்மையை அடிவான். அப்போது புத்தியை காப்பவன் நன்மை அடிவான். இந்த வாக்கு தத்துவங்கள், இந்த வசனங்கள் எல்லாம் தேவன் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். எப்படி நாம் இந்த உலகத்தில் இருக்கணுமா, புத்தியோட ஜீவன் பண்ணணும். என்னென்னா தெளிந்த புத்தியோடு ஜீவனம் பண்ணணுமா. 2வதாக தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கணுமா. 3வதாக புத்தியை காப்பவன் நன்மையை படிப்பான், நன்மையை அடிவான். இது வார்த்தைகளெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வாசிக்கும் போது நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நம்மனா தெளிந்து புத்தி உள்ளவர்களாக நம்ம வாழணும். என்ன காரியம் இருந்தாலும் பயப்படக்கூடாது, என்ன நடந்தாலும் பயப்படக்கூடாது. தேவன் நம்மளோட இருக்கிறார், தேவன் விடுவிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு தைரியம், அவர் மேலே ஒரு விசுவாசம் நீங்கள் வைங்க. கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம்.
தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே சுவாமி, நீர் பரலோக தேவனையா, நீர் பரிசுத்தர் சுவாமி. இந்த உலகத்தை உருவாக்கின தேவன், சிருஷ்டித்த தேவன். இந்த உலகத்தில் கர்த்தாவே ஆண்டவரே, ஒவ்வொரு ஹிருதயங்களும் கர்த்தாவே நீர் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிற கிருபைக்காக நன்றி சுவாமி. ஒவ்வொரு தேவைகளும் நீர் சந்திக்கிற கிருபைக்காக தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் சித்தம் என்ன, உங்கள் நோக்கம் என்ன, எதற்காக கர்த்தாவே ஜனங்களை கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர சுவாமி. அந்த கஷ்டங்களும் கண்ணீரிலிருந்து விடுதலை தேவனில் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த பயத்தை நாவி கர்த்தா ஒவ்வொருத்தரை விட்டு விளக்கட்டும் ஐயா. அந்த அவிசுவாசம் ஆவி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தரை விட்டு வெளிகட்டும் கர்த்தா. பரிசுத்தாவியானவர் நீர் ஒவ்வொரு உள்ளங்களில் யார் யார் கர்த்தாவை இந்த வார்த்தைகளை கேட்குறாங்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தைரியத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க கர்த்தாவை, சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியம் அவசியம் கொடுங்க. அவர் தீவுகளெல்லாம் தேவனை சந்திக்கிற கிருபைக்காக நன்றி ஐயா. ஏசையா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.